பால் குடிக்கிறவரா? நான் தெளிவாக தான் சொல்கிறேன். அவர் பால் குடிக்கிறவரா? குடிக்கலையா? உன்னை தொட்டா நான் ஜலம் கொட்டிக்கணும். அப்ப நீ கண்ட நேரத்துல வந்து இந்த பிராமணா வந்து ஜலம் கொடுக்க மாட்டா, ஜலதோஷம் எடுத்துரும். புழுப்பூச்சி தின்றவாடா நீ எடுத்து பக்கத்தள்ளி வச்சிருவேன். பக்கத்தா போட போறேன். கரெக்டா கை நேரி மண் வாரி வச்சிருப்பேன். அந்த கறி காணி நீ கையை வச்சு அப்படியே மண் வாரி கொட்டுருவேன். இவளுக்கு என்ன குறையா இருக்கும்? அதான உன்னை பத்தி புகைந்து பேசுறாரு. அவளுக்கு என்ன குறை? அன்னைக்கு லோக்கு தெரியுமோ? லோக்கு தெரியாது. ஏண்டா அம்பி வருத்தப்பட்டு இருக்கு தெரியுமா?
பஞ்சே பஞ்சே ஆண்டவரை என்று என் கண்ணால் காண்பேனோ. ஆமா சரி, அவ யாரு இவ யாரு? பிராமணா சத்யா. இருவரும் சத்தியாதான். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஐயோ அவங்களுக்கு சத்யாவளி சத்யா என்ன விரோதம்? அவளுக்கு இவளுக்கு என்ன இருக்கும்? என்ன கதை? நோக்கு தெரியுமோ? எனக்கு தெரியாது. நோக்கு தெரியுமோ? அப்ப உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? சரி, அவளுக்கு கேட்கலாமோ? அங்கே போய் கேட்க. அந்த பாண்டவருக்கு அவளால் நினைத்து நீங்களா இருங்கோ. சுவாமி, ஒரு நேரத்திலே சபை செய்திருக்கிறேன் சுவாமி. அப்பேற்பட்ட சபையில் சபை மகளாக விளக்கூடிய திரௌபதி தேவியா பாண்டு நடைபெறும் அர்ஜுனுக்கு மனமுடித்து வைப்பேன் என்ற சபை செய்திருக்கிறேன் சுவாமி. அது முடிக்க வேண்டித்தானே? ஏன் தெரிவிக்க தெரியுமா? முடியாது போல் தெரிகிறது. எங்கே விஜயன் எப்போது எங்கு வருவாரோ இங்கு உய்வாரோ. பாஞ்சாலிக்கும் அவருக்கு என்ன இருக்கு? அவர்கள் ஏன் அவர் உயிரோடு இருந்தால் அல்லவோ என்றால் என்னுடைய மகளை மனமுடிக்க முடியும். அந்த பாண்டவருக்கு என்னாச்சு? உங்களுக்கு தெரியாதா சுவாமி? ராஜாக்களையும் தாய் குந்தாதேவியாக 6 பேரையும் வைத்து குறைத்து விட்டார்கள்.